அரைஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த உமன்ஸ் டேவை முன்னிட்டு சேலம்ல இருக்க தி பெஸ்ட் சாரி தெரபிஸ்ட் சந்தியா கார்த்திகேயன் அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வெல்கம் டு தி ஷோ மேம். வணக்கம் மேம். ஸோ நீங்கள் வந்து சேலம்ல வந்து ஒரு தொழில் முனைவோராக இருக்கீங்க. ஸோ நிறைய ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பீங்க, நிறைய ஷோஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நான் சொல்றதை விட நீங்களே நம்ம வியூவர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு சின்ன ஒரு செல்ஃப் இன்ட்ரோ உங்களை பத்தி. என்னோட நேம் சந்தியா கார்த்திகேயன், சாரி டிரேபிஸ்ட் சேலம். ஸோ சேலம் சாரி டிரேபிஸ்ட் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். பட் என்னோட நேட்டிவ் வந்து ஈரோடு பக்கத்துல பெருந்துறை. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க்குக்காக தான் நாங்கள் இங்க வந்து செட்டில் ஆக வேண்டியதா இருந்தது. அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில ஜெனரல் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பையன் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே மேம். உங்களை பத்தி சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும் உங்களுக்கு எவ்வளவு கிளைண்ட்ஸ் நீங்க வரைக்கும் மீட் பண்ணிருக்கீங்க, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுல வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் டே. 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மார்ச் 8 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் 2021ல. ஸோ 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. அது ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு இன்னைக்கு. அண்ட் என்னோட கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கொரியர் மூலமாகவும் சென்ட் பண்ணுவாங்க அண்ட் கிளாஸஸ் நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். டோட்டலா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 2000 கிளைண்ட்ஸ் அண்ட் எல்லாமே ரிப்பீட் கஸ்டமர்ஸ் தான். ஓகே மேம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க. ஸோ அடுத்து அவங்க ரெஃபர் பண்றது, அதாவது எப்படின்னா கல்யாணத்துக்கு ஹோலிக்கு கொடுப்பாங்க, அடுத்து பேபி ஷவருக்கு நீங்க தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் உங்களை அப்படிங்கிற மாதிரி. சீரியஸா ஆக்சுவலா என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்டே வந்து ஒரு பிரைடு தான். ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா, நான் அப்பதான் புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் அவங்களோட ஹோல் சாரி ஒரு 10 சாரீஸ் வந்து எங்கிட்ட கொடுத்தாங்க. முகூர்த்தம் அண்ட் ரிசப்ஷன் எல்லா சாரீஸுமே அவங்களோட டோட்டல் சாரீஸ் நான் தான் ஹேண்டில் பண்ணேன். அண்ட் அப்போல இருந்து இப்போ பேபி ஷவர் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நான் தான் அவங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த கேள்வி வந்து நிறைய பேர் பதில் சொல்ல மாட்டாங்க, நான் கேட்கிறேன். எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க மினிமம்? சார் டிபெண்ட்ஸ் அப்பான் கிளைண்ட். இப்போ வந்து பிரைடுக்குன்னா ஒரு சார்ஜ் பண்ணுவோம் அண்ட் பிரைட்ஸ் மெய்ட்னா ஒரு மாதிரி சார்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்ல மேம், இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 1500 ஸ்டார்டிங். ஓகே மேம், சூப்பர். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு மார்ச் 8ல நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆகும். 4 இயர்ஸ் வித் 2000 கிளைண்ட்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்கீங்கன்னா நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இப்போ உங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோயிங்ஸ் இருப்பாங்க இல்ல மேம், உங்களுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா மூலியமா நிறைய ஆர்டர்ஸ் வருவாங்க இல்ல? உங்களுக்கு நீங்க சொன்னீங்க ரெகுலரா கிளைண்ட்ஸ் தான் எனக்கு இருக்காங்க அப்படின்னு. பட் சோசியல் மீடியா மூலியமா உங்களுக்கு எப்படி நல்ல ஒரு வரவேற்பு இருக்கா? நான் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வேர்ட் பை மவுத் தான். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ பெருசா எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது, சீரியஸா சொல்லணும்னா. சோ நான் ஹஸ்பண்ட் கேட்டுதான் நான் எல்லா விஷயமே பண்ண ஆரம்பிச்சேன். வாட்ஸ்அப்ல வந்து இந்த மாதிரி ஸ்டோரி ஸ்டேட்டஸ் போடுவேன், இந்த மாதிரி சாரி ப்ரீப்ளீட்டிங் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. சோ ஒரு கிளைண்ட் எனக்கு கொடுத்தாங்க. வேர்ட் பை மவுத் தான் வந்து எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சாங்க. சோ ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ், அதுல உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒய் நாட் அப்படிங்கிறப்பதான் எனக்கு வந்து நீ ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வந்து உன்னோட ஒர்க் பத்தி வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணாரு என்னோட ஹஸ்பண்ட். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரெகுலரா ரிப்பீட்டடா வந்து என்னோட வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ எனக்கு சோசியல் மீடியால நிறைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இருந்து நிறைய இருக்காங்க அண்ட் வேர்ட் பை மவுத்தும் நிறைய இருக்காங்க. ஓகே மேம். ஸோ எப்படி உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்களா? ஃபேமிலி சைட்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ற அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபேமிலி சைட்ல இருந்த சப்போர்ட், அவங்களுடைய எப்படி உங்க அப்ரோச் பண்ணாங்க, எப்படி இருக்கு? ஸோ அவரு பெருசா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னப்போ அவர் சொன்ன ஒரே விஷயம், எனக்கு ஒரு பேப்பர்ல சில திங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. நீ இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வா, இதை ஃபில் பண்ணி இது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னாரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா என்ன ஸ்டார்ட் பண்ண போற, எப்படி இதை ப்ரமோட் பண்ண போற, அதுக்கு நீ என்ன ஐடியா வச்சிருக்க, என்ன மாதிரி. இல்ல ஆக்சுவலா நான் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஐடிஐல டீச்சரா இருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஃபுல்லாவே வந்து ஃபேமிலி தான், பையனை பாத்துக்கணும், அந்த மாதிரி தான் ஃபுல் டே. ஏன்னா ஒரு பேசிக்கா பிசினஸ் ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிறப்போ இதுல என்னென்ன ஸ்ட்ரகிள் இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா. சோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சோ எடுத்தோடனே சரி நீ ஆசைப்படுற நீ பண்ணு அப்படிங்கறத தாண்டி இதுல இவ்வளவு எல்லாம் ஸ்ட்ரகிள் இருக்கு, உன்னால அதை கேரி பண்ணி வர முடியுமா,
நீ அதை ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இதெல்லாம் ஃபில் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு A4 ஷீட்ல இதெல்லாம் நோட் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா கோவம் தான் வந்தது, என்னடா சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலா அது எவ்வளவு பெரிய, எனக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போதுல இருந்தே எனக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. நான் வந்து டவுன் ஆகும்போதும் சரி, ஓகே இதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்காரு, நம்ம இப்படிதான் பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம். நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் கால் அவருக்கு தான் பண்ணுவேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, நான் என்ன பண்ணட்டும். கண்டிப்பா கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அவரு வந்து எடுத்த உடனே அதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் சொல்லுவாரு. அடுத்த செகண்ட் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னா அது அவர்கிட்டதான் இப்போ வரைக்குமே. அவங்களுக்கு வந்து ஒரு அன்பெய்டு மென்டார் ஒருத்தர் கூடவே இருக்காரு. உங்களுடைய சக்சஸ்க்கு வந்து அவருடைய சப்போர்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க சொல்றதுலே புரியுமா? நீங்க இதை வந்து எப்போ கத்துக்கிட்டீங்க? வந்து ஓன் இன்ட்ரெஸ்டா நீங்க எங்கேயும் கிளாஸ் போனீங்களா? ஆக்சுவலா நான் கிளாஸ் போய் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தான் சொன்னேன் டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு. ஸோ இப்பவுமே வச்சிருக்கேன் அந்த ஒரு பீரோ ஃபுல்லா நாங்க காலேஜ்ல ஒர்க் பண்ண சாரீஸ் இன்னுமே அந்த மெமரிஸா வச்சிருக்கேன். நான் எனக்கு சாரீ கட்ட பேசிக்கா ரொம்ப பிடிக்கும். அவருக்குமே நான் சாரீ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னா, நான் சாரீ கட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறேன்னா 2 hours எடுத்துப்பேன். 2 hours ரொம்ப கஷ்டம். என் மாமனார் வந்து சொல்லுவாரு, சண்டே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பணும் அப்படின்னா ஒரு 2 hours முன்னாடியே ரெடியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பதான் வந்து சாரீ டிரேப்பிங் பட்டிங்ல இருந்துச்சு. ஸோ சேலம்ல யாருமே இல்லை, சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருந்துச்சு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கிளாஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு, நான் அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஃபுல் டே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அவர் எனக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அட்டன் பண்ணேன் அந்த செஷன். ஓகே மேம், சூப்பர். இப்போ நீங்க 2 hours ஆகும் நீங்க ரெடியா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நீங்க ரெடி பண்ணி கொடுக்குற சாரீஸ், ஒரு பிரைடுக்காக இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் நீங்க ரெடி பண்ணி கொடுக்குறது, அவங்க ரெடியா வருது எவ்வளவு நேரம்? வித்தின் 2 minutesல ரெடி ஆகிடலாம். ஓகே ஓகே. அதாவது சாரி மேக்கப் மாதிரி லேட் ஆகாது. ஓகே. கண்டிப்பா ஒரு மேக்ஸிமம் எனக்கு வந்து சாரினா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொன்னா கூட நீங்க வித்தின் 5 minutesல ட்ரை பண்ணலாம். அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் ஒரு கைடிங் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ பாக்ஸ் ஃபோல்ட் பண்ண சாரியை எப்படி 2 minutesல கட்டலாம் அப்படின்னு நானே எனக்கு ட்ரை பண்ண ஒரு வீடியோ வந்து கைடிங் வீடியோவா கொடுத்துருவேன் நான். ஸோ கம்ப்ளீட்டா ஒரு கிளைண்டோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எவ்வளவு பீட்ஸ் வச்சா அழகா இருக்கும், என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்துப்பேன். நான் ஒரு சஜஷன் கொடுத்துருவேன். ஒவ்வொரு கிளைண்ட்ஸும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா, ஒரு சிலர் எனக்கு குட்டி குட்டி ப்ளீட்ஸா நிறைய வேணும்னு கேட்பாங்க. நிறைய கஸ்டமைசேஷனும் இதுல இருக்கு. ஸோ அழகா நாங்க பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் வித் கைடிங் வீடியோவோட. ஸோ மோர் தென் நீங்க பாத்தீங்கன்னா பிலோ 5 minutesலயே நீங்க உடனே ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே மேம். உங்களுடைய ஹஸ்பண்ட் உங்க ஃபேமிலி சைட்ல எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. நீங்க வந்து ஒரு 4 years அந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பண்ணது அதாவது சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாத்துக்குமே இருக்கு. அதாவது இந்த ஃபீல்ட் மீன்ஸ் ஒர்க் பண்ற உமன்ஸ் ஆகட்டும் அண்ட் பிசினஸ் பண்ற லேடிஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிறது இருக்கு. நான் பேசிக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பிசினஸா, இதெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தது. பட் நான் அதெல்லாம் வந்து பெருசா யோசிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். ஸோ அது வந்து பட்டிங்ல இருந்தது. சேலம்ல ஃபர்ஸ்ட் சாரி ட்ரேபிஸ்ட் அப்படின்னா நான் அப்படிங்கறத நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அவங்க ரொம்ப சப்பியா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சாரீ ட்ரேப் பண்றதுக்காக போயிருந்தேன். எனக்கு சாரியே வேண்டாம், எனக்கு அது நல்லா இருக்காது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் நான் ஒன்ஸ் அவங்களுக்கு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம், இத்தனைக்கும் அவங்களோட மெஷர்மெண்ட் மட்டும்தான் நான் கேட்டேன், ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டேன். வித்தின் 5 minutesல நான் அவங்களுக்கு ட்ரேப் பண்ணி விட்டேன். அவங்க அந்த மிரர்ல பார்த்துட்டு சாரி கட்டினா நான் இவ்வளவு அழகா இருப்பேன்னு எனக்கு இன்னைக்குதான்க்கா தெரியும், ஸோ மேரேஜுக்கும் நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நேம், அதுதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னே சொல்லலாம். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட நேம்ல தான் சந்தியா கார்த்திகேயன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சர்ச் இன்ஜின்ல வந்து நம்ம செலக்ட் பண்றாங்க, நம்மள சர்ச் பண்றாங்க அப்படிங்கும் போது ஒரு யூனிக்கா இருக்கணும். ஸோ சர்ச் பண்றாங்க, நானே பாக்குறேன் அப்படின்னா சேலம் மேக்கப் அந்த மாதிரி தான் வந்து சர்ச் பண்ணுவேன். அப்போ சேலம் சாரி ட்ரேபிஸ்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா என்னோட நேம் ஸ்டார்ட் ஆகிறது எஸ், அதனால நான் செலக்ட் பண்ண நேம் வந்து சேலம் சாரி ட்ரேபிஸ்ட் எஸ்கே அப்படிங்கிறது.
ஸோ அது என்னாச்சுன்னா நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சது. நீங்க சேலம் சாரின்னு போட்டாவே என்னோட நேம் வந்து சர்ச் இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் வரும். கூகுள்ல இப்ப செக் பண்ணீங்கனாலும் என்னோட தான் ஃபர்ஸ்ட் வரும். பட் அதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவங்களோட நேம்ல, அதாவது எஸ்கேக்கு பதிலா அவங்களோட நேம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சது, இவங்களா அவங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து கிளைண்ட் வந்து எனக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் ஆச்சு. பட் ஒன்ஸ் அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம கிட்ட பேசும். ஃபர்ஸ்ட் நான் அதுக்காக வருத்தப்பட்டேன். அவர்கிட்ட கூட சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கான கிளைண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் உனக்கு வருவாங்க, ஸோ நீ அதுக்கெல்லாம் ஒரி பண்ண வேண்டாம், உன்னோட ஒர்க்கு மட்டும் பாரு அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு. நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன், பட் இப்போ ஃபீல் பண்ணல. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இப்போ பெரிய பிரச்சனை நீங்க பாக்குறீங்க. ஸோ அதாவது உங்க நேம்ல நீங்க ரெண்டாவது நீங்க வந்து உங்களுக்கு பிசினஸ் வருது அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல மத்தவங்க அதே நேம் யூஸ் பண்றாங்க. ஓகே மேம், வேற எதுவும் பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா கிளைண்ட்ஸ் சைட்ல இருந்து? இது வந்து இப்போ உங்க கூடவே உங்க பிசினஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்க ஒரு போட்டிக்காக பண்றாங்க, கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் இருக்கு? சார் எனக்கு என்னன்னா, நான் சீரியஸா சொல்றேன், இந்த 4 yearsல என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை. மேபி ஏதாவது கால் கனெக்ட் ஆகல அப்படின்னா அவங்க திரும்ப எனக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் அவங்க கிட்ட வந்து ரொம்ப கைண்டா பேசுறது. ஸோ அது என்னோட பெரிய பிளஸ். எண்ட் ஆஃப் த டே அது ஒரு செல்ஃபிஷ் தான். பட் என்னோட பிசினஸுக்கு நான் என்னோட கிளைண்ட்டை வந்து அப்ரோச் பண்ற விதம் வந்து ரொம்ப பொலைட்டா தான் நான் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்றதாகட்டும், உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்ஸ் வேணும், ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டு தான் நான் என்னன்னே கேட்பேன் நான். சோ அது என்னோட பெரிய பிளஸ்ஸா நினைக்கிறேன். நீங்க கிளைண்ட்ட கரெக்டா ஹேண்டில் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நீங்க எதுவும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணது கண்டிப்பா இது வரைக்கும் பெரிய விஷயமா? நீங்க ஒரு 4 வருஷமா இருக்கீங்க, இப்போ வரைக்கும் எந்த கிளைண்ட்ஸ் கிட்டயுமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலாம். நீங்க சொல்ற மாதிரி நீங்க வந்து அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவதுல நீங்க பெஸ்டா இருக்கீங்க. அதுதான் சூப்பரான விஷயம். நீங்க ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து தி பெஸ்ட் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க பெரிய ஒரு விஷயத்துல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க. சரி, ஒரு ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி அண்ட் இந்த ஃபீல்ட்ல, அதாவது இந்த சாரி டிராப்பிங் இந்த ஃபீல்ட்ல நிறைய விஷயம் நீங்க தாண்டி வந்திருக்கீங்க. ஸோ கண்டிப்பா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய அவார்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ அவார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெஸ்ட் சாரி ட்ரேபிஸ்ட் அவார்ட் வந்து 3 times வாங்கியிருக்கேன். ஸோ சேலம்ல 2 times. அண்ட் ஏன் சேலம்ல 2 times அப்படின்னு சொல்றேன், ஈரோடுல வந்து ஈரோடு என்னோட நேட்டிவ் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அப்பாவோட வீடும் அங்கதான், ஹஸ்பண்ட் வீடும் அங்கதான். எனக்கு வந்து 2 time நாங்க சேலம்ல வாங்கிட்டேன். ஏன் அப்பா முன்னாடி எங்க ஊர்ல வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதனால எனக்கு சேலம்ல இருந்துமே நான் வந்து ஈரோடுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் சாரி ட்ரேப்பிங். நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைச்சப்போ நான் ஈரோடு தான் செலக்ட் பண்ணேன். ஸோ அது வந்து சாட்டர்டே நடந்தது. அந்த அன்னைக்கு அப்பா என் கூட வந்து அங்க நான் அவார்ட் வாங்கும் போது என்ன பார்த்தாரு. அவார்ட் வாங்கிட்டேன் நானு. அது வந்து அவர் கண்ணில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒவ்வொருத்தர்கிட்டையுமே வந்து சொல்லுவாரு, என் பொண்ணு இதை பண்ணிட்டு இருக்கா, சாரி ட்ரிப்பிங் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து சாரி கட்டுறதுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தப்போ, சாரி கட்டி விட போய் என் பொண்ணு வந்து இவ்வளவு சம்பாரிச்சிருக்கா, நான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து இந்த மாதிரி அப்பா இவ்வளோ அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம இன்னொரு பக்கம் போய் ஒர்க் பண்றதை விட நீ ஏதாவது பிசினஸ் பண்ணணும். எங்க வீட்டுல அவர் அடிக்கடி சொல்ற வார்த்தை அதுதான், நீயே பண்ணு. அதை நான் பண்ணும்போது அவருக்கு அவ்வளவு பெருமையா இருந்தது, எல்லார்கிட்டயுமே சொன்னாரு. ஸோ அந்த அன்னைக்குதான் அந்த லாஸ்ட் மொமெண்ட் வந்து இன்னும் எனக்கு ரொம்ப அப்படியே இருக்கு பசுமையா. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அவர் இல்லை. ஸோ என்னோட லைஃப்ல வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா எங்க அப்பா தான். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களுக்குமே வந்து அப்பாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவர் நம்ம என்ன பண்ணாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட நீதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்க அப்பா எனக்கு. ஸோ நான் அந்த அவார்ட் வாங்கும்போது அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணாரு. நெக்ஸ்ட் வீக் அவர் இல்லை. ஸோ அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து அப்பதான் க்ரோ ஆகுற டைம். அப்போ அதை பார்த்தாரு, ஓகே நம்ம பொண்ணு ஏதோ பண்றா, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. பட் இப்பவும் அவர் என் கூட தான் இருக்காரு, பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ நான் இந்த 100K ரீச் பண்ணது
அண்ட் இப்போ நான் ஏர்ன் பண்றது இதெல்லாம் வந்து அவரோட பிளஸிங்ஸ் மட்டும்தான் கண்டிப்பா. ஸோ ஃபேமிலி எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் அவர் வந்து பாக்குறாரு அப்படிங்கிறது தான் வந்து நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுதான் என்னோட ஸ்பெஷல் மூமெண்ட். ஓகே மேம், உங்களுடைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வந்து அப்பா கிட்ட வாங்கின வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க, பெஸ்ட் சாரி டிராபிஸ்ட் அப்படின்னு சொல்லி சேலம்லையும் சரி ஈரோட்லையும் சரி. இதெல்லாம் வந்து உங்களுடைய இந்த டிராவல்ல, அதாவது இந்த பிசினஸ்ல இந்த 4 வருஷம் நீங்க கடந்து வந்ததுல இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும், பெரிய என்கரேஜிங்கா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே என்கரேஜிங்கோட இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வந்து வளரணும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ்? கண்டிப்பா. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து நானும் ஏதாவது வீட்டுல இருந்து பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசைய மனசுக்குள்ளேயே வச்சுக்காம கண்டிப்பா அதை சேஸ் பண்ணணும்னு நினைங்க. ஸோ அதுக்கு நீங்க கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் போடணும். ஸோ பேசிக்கான எடிட்ஸ்ல இருந்து எல்லாமே நானே தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அக்கா பையன் சொல்லி கொடுத்தான்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இப்போ என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து 1 by 1 எடிட்டிங் ஆகட்டும், வாய்ஸ் ஓவர் ஆகட்டும், நான் ஸ்டார்டிங்ல இருந்ததுக்கும் இப்பயும் நான் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே லேர்ன் அண்ட் எரர் ப்ராசஸ் தான். இந்த கம்ப்ளீட் 4 இயர்ஸுமே வந்து எனக்கு இந்த விஷயம், அதாவது ஒருத்தருக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவோம், அதுல கன்சிஸ்டன்டா இருக்கணும். அண்ட் அதுக்கான அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத நீங்க தேடிட்டே இருக்கணும், நிறைய லேர்ன் பண்ணிக்கணும். உங்களோட ஸ்கில்ஸை வந்து இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அது நீங்க பண்ணும்போது கண்டிப்பா ஒரு நாள் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும். ஸோ எனக்கு நடந்திருக்கு அந்த மேஜிக், உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும். அதனால கண்டிப்பா ஒரு ஒர்க் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்ல என்னால முடியல அப்படின்னு எல்லாம் வந்து டவுன் ஆகாதீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து இல்ல இன்னைக்கு இது வியூஸ் போகலையா, நெக்ஸ்ட் அது நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி டெய்லி ஏதாவது ஒண்ணு நீங்க போஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அதாவது நீங்க இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற சொல்றீங்க. ஸோ நீங்க சொன்னதெல்லாம் ஒரு உண்மையான விஷயம் தான். இப்போ எடிட்டிங்க்கு வாய்ஸ் ஓவர்லாம் இப்போ நம்ம பிசினஸ் நம்மளே பண்றோம்னா ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ற மாதிரி தான். இல்ல டிஜிட்டல் மார்க்கெட் செல்ஃபா நீங்க வந்து உங்களை ப்ரோமோட் பண்ணிக்கணும். எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல நான் ஒரு வீடியோஸ் எல்லாம் போடும்போது சாரியை காட்டுவேன், பாக்ஸ் ஃபோல்டிங்க காமிப்பேன். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இதை மட்டுமே காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன, அதை பட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ வந்து உன்னோட ஃபேஸ் காமி, நான் தான் இதை பண்றேன் அப்படிங்கறது நீ சொல்லும் போதுதான் உன்னோட கிளைண்ட்டுக்கு உன் மேல ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வியூஸ் போச்சு, நிறைய வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிரியேட் ஆனாங்க. சோ அது ரொம்ப முக்கியம். ஃபேஸ் காமிக்க மாட்டேன் அப்படியெல்லாம் இல்ல. சோ நம்ம தான் நம்மள வந்து பிராண்ட் பண்ணிக்கணும். இப்போ சேலம் சாரி டிராபிஸ்ட் எஸ்கேனா வெளியில தெரியுது. இப்ப நான் போனேன் அப்படின்னா இன்னொருத்தங்க கேக்குறாங்கன்னா அது அப்பியர் ஆகும்போது மட்டும்தான் நடக்கும். அதாவது சோஷியல் மீடியால வந்து அவங்க பேசணும், போல்டா இருக்கணும். கண்டிப்பா. சோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டே தான் இருக்கும், அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். ஓகே, தளபதி மாதிரி வந்து சில் பண்ணுமா அப்படி நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணி பேசினதுல. ஸோ உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கற்றுக்கிட்டோம், எங்களுடைய வியூவர்ஸ் நிறைய விஷயம் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. அண்ட் குறிப்பா சேலம்ல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்க சேனல் மூலியமா இன்னும் நிறைய மக்களுக்கு போய் சேர போகுதுன்னு நினைக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா எங்களுடைய வியூவர்ஸ் வந்து இதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டிஸ்கவுண்ட் பண்ணணும், ஆஃபர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. சோ எனக்கு இந்த டே வந்து எவ்வளவு ஸ்பெஷல்னு சொன்னேன். சோ அதுல வந்து எனக்கு ஒரு இப்படி ஒரு இன்டர்வியூ நமக்கு வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியுது அப்படிங்கிறப்போ உங்க மூலமா வர கிளைண்ட்ஸுக்கு கண்டிப்பா எனக்கு நான் பேசிக்காவே நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறேன் விமன் அப்படின்னாவே. ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் அந்த ஆஃபர்ஸ் இருக்கும். என்னோட நம்பர் வந்து 9789742426. ஸோ என்னோட நம்பர் தான், நீங்க எப்ப வேணாலும் என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்தரா வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் நான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சாரி ட்ரிப்பிங்ல. ஸோ அதுவுமே நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், டிப்ஸ் தான், உங்களை வந்து எவ்வளவு அழகா காமிச்சிக்கலாம் சாரியில அப்படிங்கிறது எல்லாமே நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்யூ மேம். எங்களுடைய யூடியூப் வியூவர்ஸ்க்கும் வந்து நீங்க ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குற அப்படின்னு சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ நம்மளுடைய சேலம் சாரி டிராபிஸ்ட் சந்தியா கார்த்திகேயன் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க போது, சரிங்களா? அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்க போது. ஸோ யாராச்சும் உங்களுடைய வெட்டிங்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு சாரி டிராபிக்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மேம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நமக்காக தி பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா அவங்களும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அண்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க, ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இன்னும் இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ண இருக்கும்.
ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கான வீடியோஸாக இருக்கட்டும், உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அரைஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து இனிமேல் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். ஸோ அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்களும் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு அரைஸ் டீம். என்னோட ஸ்பெஷல் டேவை இன்னும் ஸ்பெஷலாக்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி என்னோட இடத்துல இருந்து. அண்ட் எல்லாத்துக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.